விசுவாசத்தை உண்டாக்குவதற்கு தான் பேசுறது. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் சங்கீதம் 107:20. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, படித்து பாருங்க. நீங்கள் சுற்றி ஜனங்களை வச்சுக்கிட்டு இந்த வியாதி வந்தால் இப்படி ஆகிரும், இந்த பிரச்சனை வந்தால் இப்படி ஆகிரும், இது இப்படிலாம் வந்திருக்கு, அங்கே எப்படி நடந்தது, அந்த வீட்டில் இப்படி நடந்தது, இப்படியே கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன உண்டாகும்னா இருக்கிறத விட அதிகமாய் மாறுகிறோம். வாசித்து பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த வார்த்தைக்கு அழிவுக்கு விலக்கி அவர்களை தப்புவிக்கிறார். அப்போ அழிவு உண்டாக்குறது தேவ நோக்கம் கிடையாது, அழிவுக்கு நேராக நடத்துவதும் தேவ நோக்கம் கிடையாது. அவர்கள் அழிவுக்கு விலக்கி அவர்கள் என்ன செய்கிறாராம்? தப்புவித்து விடுகிறார், அவர் விடுதலை ஆக்கி விடுகிறார். அதனால தான் அந்த வார்த்தைகளை நம்ம சரியாக மனதுக்குள்ள வைக்கணும், அதை அறிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும், அதை விசுவாசத்தோடு சொல்லணும். ஏன் அன்றைக்கு மாத்திரம் மாவன் நடந்தது, இன்னைக்கும் எனக்கு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக எனக்கு செய்வார். அப்போ இந்த வியாதிக்கு பின்னாடி இருந்தது ஒரு பொல்லா சத்துரு. அந்த சிஸ்டருக்கு என்ன இருந்திருக்குன்னா, ஒரு பொல்லாத ஆவி அவங்களுக்கு ஒரு வியாதி இருப்பது போல காட்டி பயப்பட வச்சது, பயத்தை உண்டாக்குறது. அப்போ பயந்தது நடக்கும், நமக்கு பயந்தது நடக்கும். அதனால எதை குறித்து பயப்படக்கூடாதுங்கிறது. ஆனால் பயத்தை உண்டாக்குற வார்த்தைகள் தான் நமக்கு அதிகமாக நடக்கும். சில குடும்பங்களுக்குள்ள கூட சில நேரங்களில் யாராவது ஒரு சந்தேகம் உண்டாக்குற வார்த்தை பேசிட்டாங்கன்னு வச்சுடுங்க, அது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் கேட்டவங்க அதை குறித்து யோசிக்கிட்டே இருப்பாங்க. ஓ இப்படியா அப்படியா, ஒரு சந்தேகம் வரும், ஒரு பயம் வரும். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அது பெரிய பிரச்சனையாகி அழிவை உண்டாக்கிவிடும். அதனால்தான் வேதம் சொல்லுங்க, பயப்படாதீர்கள், நீ வெட்கப்படுவதே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அதை அப்படியே தேவ சமூகத்தில் கொண்டு வைக்கணும். அதான் சரியான ஒரு காரியம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் மனதில் வைத்தோன்னா நமக்கு வியாதி, நாம் மனதில் வைத்திருந்தா பயம், நாம் மனதில் வைத்திருந்தா சந்தேகங்கள், நாம் மனதில் வந்தால் பிற நிம்மதியெலாம் போயிடும். பிற எப்போ கவலைகளை பாரத்தை சுமந்துக்கலாம். அந்த பாரத்தை கொண்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து யாராவது ஒருத்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு காயம் உண்டாக்குற காரியங்களை குறித்து நம்முடைய மனதில் என்ன வர முண்டி பேசினாங்கன்னா கூட அந்த பாரத்தை கூட நேரு போய் கர்த்தர் சமூகத்தில் வைத்துருங்க. அப்படியே சொல்லுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் எல்லா கவலைகளும் அவர்கள் மேல் வைத்திருங்க. ஏன்னா அவர் விசாரிக்க ஆயத்தமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவர், அவர் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர். எவ்வளோ பெரிய பிரச்சனை குறித்தும் பயப்பட வேண்டியது. குடும்பத்துக்கு தேவை இருக்குது, குடும்பத்தில் ஒரு காரியங்களுக்கு பல மாதம் ஜெபிக்கிறோம், பல வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. இந்த பாரம் அதிகமாகிட்டே இருக்குது, இந்த பாரம் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ இந்த பாரத்தை அப்படியே தேவ சமூகத்தில் கொண்டு வைத்துரு. ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் சுமக்கவே முடியாது. ஏன்டா யாராவது 2 நேரம் 3 நேரத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை குறித்து பேசுகிறாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவேன், அந்த மேட்டரை அப்படியே விட்டுருங்க, அந்த மேட்டரை நினச்சிங்க விட்டுருங்க. திரும்பவும் அதே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதே திரும்ப பேசிட்டு இருக்கிறேன். ஐயா இந்த பிள்ளை இப்படி பண்ணிகிட்டே இருக்குது, இந்த பிள்ளை இப்படியே பண்ணிகிட்டு இருக்குது, ஐயா ரட்சிக்கப்பட மாட்டேங்குது. நீங்கள் சொல்ல என்ன நடக்க போகுது? நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா நீர் பார்த்து கொள்வீர். எனக்கு இதையெல்லாம் யோசித்து என்ன செய்ய இருக்கிற முடியெல்லாம் போயிடக்கூடாது, இதை யோசித்து எனக்கு இருக்கிற சரின்னு கெட்டு போகக்கூடாது. ஆனால் நான் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ தெரியப்படுத்தியாச்சு, தெரியப்படுத்துகிற பிறகு நம்முடைய வேலை என்ன? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவரே நீ ஜபத்தை கேட்டாக்கா ஸ்தோத்திரம், நீ பொறுப்பெடுத்தக்கா ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைக்க போறக்கா ஸ்தோத்திரம், நல்லதை செய்ய போறக்கா ஸ்தோத்திரிக்கிறோம், என் குடும்பத்தில் நல்லது நடக்க போகுது அதற்காக ஸ்தோத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஜெபித்துடைய பாதத்தில் வைத்துட்டேன். நான் இப்பவும் ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு நீ சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல பாரத ஜெபம் பண்ணி அப்படி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. அது நல்லது நடந்தாலும் யோசிக்கிறது இல்லை, கெட்டதாக நடந்தாலும் யோசிக்கிறது இல்லை. அவர்கிட்ட வைத்தாச்சு, அது எனக்கு கர்த்தர் என்னென்ன அனுமதிக்கிறாரோ அது நடக்கும். அதனால் இனிமேல் அதை குறித்து யோசிக்கிட்டோ அதை குறித்து பேசிக்கிட்டோ நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதனால் கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு.
இந்த மத்தேயு 11:28 என்ன சொல்கிறதுங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த 28ஆம் வசனம், இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி சொல்லுது பாருங்கம்மா. ம் 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 வேற ஒருவனும் அறியான். இப்போ பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு. அவனுக்குள்ள உறவை எடுத்து காட்டுறாரு. அந்த உறவை எடுத்து காட்டுறாரு. இப்படி சொல்லிட்டு தான் இப்போ என்ன ஒரு குரூப் என்ன சொல்லுது? பிதாதான் தேவன், பிதாதான் தேவன், பிதாவை எடுத்த மட்டும் தான் சொல்லணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பிதாவை எடுத்து சொல்லணும். இங்கே அதுக்கு சொல்கிறது தான் இந்த வார்த்தை. நான் கவனித்து பாருங்க. அது இன்னைக்கு 26 கொஞ்சம் நல்லா வாசித்து பாருங்களேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவசனத்துக்கு பிரியமா இருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கின்றாரோ அவனை தவிர வேறு ஒருவனுக்கு பிதாவை அறியான். ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கும் போது ஒரு சொல்லும்போது, நம்ம இயேசுவை சொல்லிக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா அற்புதம் செய்கிறவர் பிதாதான், ஜபத்தை கேட்கிறவரும் பிதாதான். அதனால எல்லாத்தையும் பிதாவை இடத்துல சொல்லணுமே தவிர இயேசு இடத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊழியத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், அதான் பிதாதான் பிதாதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இயேசு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறா பாருங்க. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருக்கிறது, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கிறது. பிதாவை அந்த வார்த்தையம் ஆம் பிதாவை இப்படி எப்படி அந்த 25ஆம் வசனத்தை வாசுங்க. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ யாருக்கு தான் வெளிப்படுத்தினாரு? இந்த பாலகருக்கு யாரு? இந்த பாலகருக்கு யாருங்க? கல்விமான்கள் யாரு? சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீங்க, பெரிய வேத பண்டிதர்களுக்கு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அவங்க பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னுட்டு. இல்லை, ஒரு சாதாரண ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு கர்த்தர் இந்த விஷயத்தை விளக்குவார். அவங்க சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வேற ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்வார், நம்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு சில ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துவார். பாலகருக்கு வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இந்த பாலகர்களாகி நமக்கு இயேசு அதை வெளிப்படுத்துறாரு, எனக்கு அதை வெளிப்படுத்துறாரு. இப்போ எனக்கு தெரிகிறது, பிதா வேற இல்லை, குமாரன் வேற இல்லை, பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா, ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை தனியாக பார்க்கணும், தனியாக நீங்கள் பிதாவை பார்க்கணும். சீசருக்கு இதை சொல்கிறாரு, சீசருக்கு இதை வெளிப்படுத்தி காட்டுறாரு. எங்கப்பா நீ பிதாவை காண்பி சொல்றான்? என்னை கண்டவன். அப்போ திருத்துவத்தில் முக்கியமான ஒரு பகுதி மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. மூன்று ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு மனுஷன் மாதிரி தான், ஒரு ஆவியும் எனக்குள்ள தான் இருக்குது, ஆத்மாவும் எனக்குள்ள தான் இருக்குது, சரீரமும் எனக்குள்ள தான் இருக்குது. இதில் நீங்கள் ஆத்மாவை தனியாக காட்டுறேன் எப்படி காட்டுவீங்க? உங்கள் ஆவியை தனியாக காட்டினா எப்படி காட்டுவீங்க? ஆவி போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மூன்று ஒன்றாக இணைந்திருந்தால் தான் ஒன்று. மூன்று ஒரே பரிமாணத்தில் இருக்குது. அதனால தான் பிதா என்ன நினைக்கிறாரோ, இப்போ என் மனசு என்ன நினைக்குதோ அது என் சரீரம் செய்கிறது.
என் ஆவி என்ன நினைக்கிறதோ அதை என் சரீரம் செய்கிறது. இந்த 2 3 இணைந்து தான் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அந்த பாரத்தை அவர் மேல வச்சு பாருங்க. பிதா அற்புதமான அந்த வல்லமையுள்ள காரியத்தை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல முற்பிதாக்களுக்கு அப்படி செய்தாரு பாருங்க. முற்பிதா காலத்தில் எப்படி நடந்து பாருங்க. அந்த அற்புதத்தை இன்னைக்கு நான் பார்க்க முடியும். எப்படி அந்த அற்புதத்தை பார்க்க முடியும்? சாராலும் ஆபிரகாமும் கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார்கள், நான் வயது சென்றவள், என் மனைவியும் வயது சென்றவள், 2 பேரும் அதை அறிக்கை எடுக்கிறார்கள். இந்த முதிர் வயதில் எப்படியா எங்களுக்கு கற்பனை நடக்கும்? எப்படி ஒரு பிள்ளை பெற முடியும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முதிர் வயதில். இப்போ பிதாவாகிய தேவன் அந்த வல்லமை வெளிப்படுத்தி காட்டுகிறாரு. ஒரு உற்பத்தி காலத்தில் உன்னிடத்த வருவேன், அந்த நாளில் நீ என்ன செய்வார்? குமாரனை பெறுவாய். வெக்கப்பட விடலை பாருங்க. தேவனிடத்த பாரத்தை வைத்து பாருங்க. நீ ஒரு நாள் வெக்கப்பட மாட்டான். வெக்கப்படுவது தேவ சித்தமே கிடையாது. வெக்கத்துக்குள்ள இருக்கிற மனுஷனை பிரகாசிக்கப்படுவதா ஆண்டோட சித்தம். அதுக்கு தான் பாஸ்டிங் ஜெபம் பண்றோம், உபவாசத்தோட ஜெபம் பண்றோம், நான் பிரச்சனைகள் கொண்டு வச்சு ஜெபம் பண்றோம், ஜெப குறிப்புகளாக வைத்து ஜெபம் பண்றோம், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். பொதுவாக நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், ஆனால் சுகத்தை பெற்ற பிறகு நன்றி செலுத்துறது இல்லை. என்ன சொல்றது? அது நம்ம நிறைய நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்கள் பாருங்க, எனக்கு பிரின்ஸ்லாம் பெரிய அபாய கட்டத்தில் எல்லா சொந்தங்கள்லாம் வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர் நான் சரி பேசுவேன், எப்போ ஒரு 11 மணிக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு அவன் ஆகாரத்தை சாப்பிடும்படி கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எத்தனை மரண பள்ளத்தாக்கு பாருங்க, எத்தனையோ ஒரு விடுதலை கொடுத்துருக்குறோம். சிலதை நாமும் நன்றி சொல்ல மறந்துருந்தோம், அவங்களும் நன்றி சொல்லதை மறந்துறாங்க. யாராவது நல்லா சுகப்பட்டு பிறகு வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தாரு அப்படி எங்களோடு சேர்ந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு யாராவது சொல்கிறோமா? யாருமே சொல்றதே இல்லை, மறந்துடுவாங்க. மனுஷனுக்கு இல்லை, தெய்வத்துக்கு நன்றி சொல்வது. அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக. ஆபிரகாமையும் சாராளையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அன்றைக்கு இயேசு என்று அறியப்படலை, பிதாவாக தான் இருக்கிறார், பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு அவர் சொன்னார், அவரிடத்துல உனக்கு உன் சந்ததி இப்படி வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. உடனே மாம்ச புத்தி வந்துச்சுது. கொஞ்ச நாள் நைட்டு உடனே அவரை கேட்குறாரு, அப்பா என் வீட்டில் உண்மை உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் எலீசர், இவன் எனக்கு சுதந்திரவாளியா அல்ல வீட்டில் பிறந்தது இதாதான்? ஆண்டு ஒரே ஒரு சொன்னார், நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு உன் கற்ப பிறப்பு தான்ப்பா உனக்கு சுதந்திரவாளி. கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. அதில் எழுதியிருக்கிற வார்த்தையை நம்ம அப்படியே நம்புறது, அப்படியே விசுவாசிக்கிறது. அதனால தான் நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும்னு நீ நம்பணும், அப்படியே விசுவாசத்தில் கொண்டு வரணும், பயப்படக்கூடாது. இது நடக்குமா நடக்கதான்னு நீங்கள் யாரும் மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை அப்படி பாருங்க, வசனத்தை உள்வாங்கி கொள்ளுங்க, அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை இருக்காக ஸ்தோத்திரி. பயப்படாதுன்னு சொல்லிட்டீங்களப்பா, அப்ப நான் ஏன் பயப்படணும்? எதற்காக நான் பயப்படணும்? அடுத்து சொல்லுங்க, வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவனை வெக்கப்படுவதே இல்லை. வெக்கப்படலன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? இன்னும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. ஆனால் தான் வேதத்தில் படிக்கும் போது பவுல் எழுதுறாரு, என்ன ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். இன்னைக்கு பாருங்க, கடைசி காலத்தில் நீதிமான்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது, போராட்டங்களை உண்டாக்குது. துன்மார்க்கர்கள் நன்றா இருக்கிறது போல இருக்கிறோம், துன்மார்க்கர்கள் செழிப்பார்ப்பதை போல இருக்கும். ஆனால் உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கணும். ஆனால் சண்டை கூட வரும்போது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க, இல்லை நீதிமானை ஒரு நாள் கைவிடுவதே இல்லை, துன்மார்க்க கையில் ஒப்பு கொடுப்பது இல்லை, அவனை கையில் என்ன கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், என் முகத்தை அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார், நான் வெட்கப்பட்டு போறதே இல்லை. அப்படி அறிக்கையிடணும் பாருங்க, விசுவாசம் சொல்லணும், என்னை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சுத்தியில் இருக்கிற சொந்தம் கூட நினைக்கிறோம் இவர்கள் விழுவார்கள், வெட்கப்படுவார்கள், இப்படி வேற விதமா நினைக்கலாம். ஆனா நீங்க அவங்க முன்னாடி யுத்தம் பண்ணிடாதீங்க. அவங்க முன்னாடி போய் என்ன செய்யாங்க?
யுத்தம் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் விதமாக சொல்லிக் கொடுத்தார். யாராவது உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள வாழ்த்துங்க அப்படிம்பார். எப்படி ஐயா அப்படின்ட்டு. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஊழியத்து வருஷம். அப்போ நிறைய கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம முதிர் வயது ஊழியக்காரங்களோடு கொஞ்சம் பழக்கங்களும் வச்சுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கணும். அப்படி பழகும் போது அப்படி கிராம ஊழியர்களுக்கெல்லாம் போகிறது. அப்போ சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த இடத்துக்கு ஊழியத்து போகிறோம் தம்பி அறியாப்பாங்க, உடனே போயிடுறது. ஹாஸ்பிட்டல் ஊழியத்து போகிறேன்னு கூப்பிடுவாங்க, உடனே போயிடுறது. அப்படி போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்கணும். அப்போ அவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு யாராவது ரொம்ப காயப்படுத்துகிறவங்க பேசினா கூட நீங்கள் அதுக்கு போய் பதிலுக்கு பதில் அவங்களை காயப்படுத்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து காட்டுறேன். தாவீது சவுலை கொஞ்சம் எடுத்துடுங்க, உங்கள் இதுலேயும் எழுதியிருக்குது. அவனை கொல்லுபடிக்கு தாவீதை கொல்லுபடிக்கு தாவீது பட்டயத்தோடு படைகளோடு சுற்றுகிறார், துரத்தி அடிக்கிறார். ஆனால் மரணத்துக்கு அவங்க ரெண்டும் கொஞ்சம் தூரம் தான். சவுல் கையில் மாட்டியிருந்தால் தாவீது கொண்டு போடுவார். ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. ஆனால் அதே தாவீது கையில் சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே இப்போ தாவீது நினைச்சிருக்கலாம், நான் அவங்க தாவூது அப்படிங்குவாங்க, என்ன நினச்சிருக்கலாம், கொண்டிருக்கலாமா, கொண்டிருக்க முடியாதா? ஆனால் கொல்லாதபடிக்கு அங்கே இந்த தண்ணி சொம்பையும் அப்படி சால்வியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்கிறார். அதை எதுக்கு அதை எடுத்துகிட்டு வர்றாருன்னா, கடவுள் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டதுக்கு அடையாளத்தை பாடுறோம். ஒரு நான் பொய் சொல்ல நினைக்கலாம், நீ எப்படி நான் படுத்திருக்க இடத்த வந்துட்டு போயிருக்க முடியுமா? என் சேவகர்கள் உன்னை தப்ப விட்டிருப்பார்களா? என்னை காக்கிறதுக்கு எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சேனைகள் இருக்கிறது. இங்கே தான் கவனிச்சு பாருங்க, மனுஷனுடைய காவலில் ஒன்றுங்க காவல் கிடையாது. உனக்கு எந்த மனுஷன் காவலாக இருக்க முடியாது. அந்த காவலர்களுக்கும் நித்திரை கொடுத்து அங்கே தேவ மனுஷனாகிய தாவீதை கொண்டு போய் நிறுத்தி ஒரு அற்புதமான செய்தி சொல்றாரு. அற்புதமான விடுதலை, ஒரு குணத்தை எடுத்து காட்டுறாரு. அந்த இடத்துல போறாரு பாருங்க. போய் யாருக்கு அடையாளமாக, இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனுங்கிறதுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும்? நான் சொல்றேன், உங்களை தேடி வந்தங்க, ஆனால் நீங்கள் தான் இல்லைங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வரல அப்படிங்கிறீங்க. நான் சொல்ல இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு வந்தங்க அப்படிங்கிறீங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ஒரு அடையாளம் சொல்லணும்ல, சொல்லுவேன் இல்லையே, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை நான் என்ன செய்யணும், காட்டணும், சொல்லணும். அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஒன்று எடுத்து வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு நீ சொல்லணும். தாவீது, உன்னுடைய சேனைக்குள்ளே நான் வந்தேன், உன் கூட்டத்துக்குள்ளே நான் வந்தேன், பயப்படாமல் நான் உள்ள வந்தேன். ஏன்னா கர்த்தர்னு சொல்லிட்டா, நீ பயப்படான்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் உள்ள வந்தேன். வந்து உங்களுடைய தலை மாட்டில் இருக்கிற சொம்பு எடுத்துட்டு வந்தேன் ஐயா, நீர் அணிந்திருக்கிற சால்வையின் தொங்கலை கூட அறுத்துட்டு வந்துட்டேன். நான் பாரு அப்படி காட்டுறாரு. கர்த்தர் தாவீதை வெட்கப்படுத்தினாரா, மகிமைப்படுத்தினாரா? பேசுங்களேன். வெட்கப்படுத்தினா மகிமைப்படுத்தினாரா? ஆமே. அது கொஞ்சம் அப்படி படிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க, அப்படி வார்த்தையோட அபிஷேகம் இருக்கு பாருங்க. அப்படி எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டின உடனே அதுக்கப்புறம் தான் பாருங்க அவரே சொல்லுகிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமே. எப்படி அந்த ஆசீர்வாதம் உள்ள கடந்து வருது? சத்ருவை கொண்டு பேச வைக்கல, அவனிடத்துல போயிட்டு அவனுக்கு ஒரு தீங்கு செய்யாம, பாரியா எனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, எனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, நீரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்தான், ஆனா உண்மையில கையை போடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்னை காத்தார் ஐயா, கர்த்தர் காத்தார். இப்போதான் சொல்றாரு, என் நீதியை விட உன் நீதி பெருசுப்பா. யார் சொல்லணும் நம்மளை குறித்து? நம்மளை பகைக்கிறவர்கள் சொல்லணும், வெறுக்கிறவர்கள் செய்யணும், அதுவரை நான் நன்மை செய்துட்டே இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நான் வீட்டுக்குள்ள இப்படி தான் நடக்க வேண்டி இருக்குது, இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்க வேண்டி இருக்குது, சபையில் இப்படி தான் இருக்க வேண்டி இருக்குது. நம்மளுக்கு எதிராக தான் நிற்பார்கள், நம்ம எதிராக குற்றப்படுத்திட்டு தான் இருப்பார்கள். நமக்கு தோணும் உடனே பதிலுக்கு பதில் பேச பாயிண்ட்லாம் உடனே வரும். சத்ரு பக்கத்துல அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுப்பான், டக்குன்னு எடுத்து கொடுப்பான். நம்ம ஒரு 10 மணிக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். பண்ணிட்டு அவர் சொல்கிறார்,
ஐயா நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், இவ்வளவு நல்லவர் இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இப்படி படுகிறார்கள், அப்படி படுகிறார்கள், இப்படி படுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரே நான் எல்லாம் கேட்டுட்டாக்க ஒரே வருஷம், இவ்வளவு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, ஆனால் இவ்வளவு நல்ல செய்த மனுஷனுக்கு இவ்வளவு பேர் எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லுகிறீங்க. அப்போ நான் ஒரே வருஷம், நல்லவர் என்று உங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் உங்களை குறித்து நல்லவர் சொல்லும் வரை இன்னும் நன்மை தான் செய்யுங்களேன், என்னதான் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். அது எப்படி எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்போ விட்டு கொடுக்க என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. அப்போ நல்லவர் இல்லை, நன்மை செய்கிறவராக இருந்தால் என்ன செய்திருப்போம்? பணம், பொருள், இது மேல ஒரு ஆசை வந்துச்சுன்னா குணம் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், சுவாவங்கள் மாறிடும். ஆனால் தான் பவுல் எழுத சொல்கிறார், மனிதனுக்கு சுவாவ அன்பு கிடைச்சதாலே இருக்காது, சுவாவங்கள் அன்புகள் இருக்குது. வசனத்தை நான் படித்து தியானிக்க அந்த வசனம் வாழ்க்கையாகவே மாறணும். அப்போதான் நாம் ஜெயிக்கிறோம் அல்லது மரணத்தில் நிற்கிறோம். அதான் அர்த்தம். உயிரோடு இருக்கிறான செத்தவர்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. சண்டையை விட காட்டின அந்த வசனத்தை எடுத்து காலையிலேயோ மாலையிலேயோ காட்டினேன். ஒருத்தர் போய் அந்த வசனத்தை வாசித்துங்களேன். 1 சாமுவேல் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஒரே வார்த்தை முடிச்சுட்டார். அந்த சின்ன வசனத்தில் ஒரு மனுக்குலத்தினுடைய ஸ்வபாவத்தை அப்படியே முடிச்சுட்டாரு. ஜெயம் மரணம் ரெண்டு காட்டிட்டாரு. அன்பு கூறுகிறவன் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுகிறான், அன்பு கூறாதவன் மரணத்திலே நிற்கிறான். இப்போ சவுலையும் பவுலையும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இப்போ யாருக்கு யார் மேல அன்பு இருந்துச்சு? துன்பம் கொடுக்கிற ஆளு, என் உயிரை எடுக்க ஆளு. ஆனா இந்த தாவீது கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், தெய்வீக சுவாவம் இவருக்குள்ள வந்தபடியினால் சவுல் எடுத்து அன்பு கூறுகிறார். எப்படி அன்பு கூறுகிறார்? இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இவர் ரத்தத்தை நான் சிந்தக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. இப்போ பகஞ்சன் இடத்திலிருந்து, அதனால தான் வேதம் சொல்லுது, பச்சிக்கிறவன் இடத்திலிருந்து உனக்கு என்ன வரும்? மாற்றத்தை உண்டாக்குவாருங்க. நம்ம தேசத்தில் அது நடக்கும், குடும்பத்தில் அது நடக்கும். உங்களை சபிச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களை வெறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறவங்க, அவங்க இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும்படி கர்த்தர் சொல்ல வாக்கு, பயப்படாத, உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. உன்னை வெட்கப்படுத்த கங்கணம் கட்டி திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதே வாயினால் ஒரு நாள் சொல்லுவார்கள், ஐயோ நான் எவ்வளோ ஒரு வெட்கப்படுத்த நினைத்தேன், இல்லை இவர் உண்மை உள்ளவன், இவர் நீதிமான், கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய மனுஷி, இவ கர்த்தருக்கு பயப்படுறவள், இவளுக்கு விரோதமாக செய்யக்கூடாது என்று அவர்கள் வாயினாலே கர்த்தர் பேச வைப்பார். எனக்கு இதை இப்படிப்பட்ட சாட்சி கேட்கறது ரொம்ப ஆசைகள். இப்படிப்பட்ட அதுக்கு முதல்ல நாம் சொல்லணும் சாட்சி. நம்ம போய் என்ன செய்யணும்? ஐயா நான் அவங்களுக்கு விரோதமாக ரொம்ப பேசிட்டேன், ஆனால் இப்போ கர்த்தர் சொன்னார், அது தவறு சொல்லிட்டாரு, நீங்கள் அதை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. என்னை விட நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் ஒரு ஆள் நல்லன்னு சொல்லுங்க, 10 பேர் உங்களை குறித்து நீங்கள் நல்ல சாட்சி கொடுப்பார்கள். செயல் கிரியை. ஆனால் சொன்னார், அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வரும், என்னோடு கூட. பயப்படாதீங்க, மாறும், எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும். அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கணும், ஆனால் என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்காம இன்னொரு வீட்டுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் சிரிப்பை தானாக மாற்றிடுவார். இது எத்தனையோ நடந்திருக்கு, எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. நேற்று கூட நைட்டு ஒரு ஃபேமிலியோடு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணோம். அப்போ நான் அவங்களுக்கு சொல்ல காரியம் தான், நமக்காக இல்லை, நம்ம இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். நமக்காக ஜெபம் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, நமக்கு எது ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே அற்புதம் நடக்கக்கூடாது, என்கிட்ட என்ன தடை இருக்குது, என்ன சுபாவத்தில் இருக்குது, மாற்றுங்க, என்னை மன்னிங்க.
அதனால குடும்பங்களில் பிரச்சனை போராட்டம் இருக்குதான், நான் உடனே தேவ சமூகத்தில் வருவோம். தேவ சமூகத்தை வந்து நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் அது தார இது தர கேட்குறத விட ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு பாருங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துரு கூட அவன்கிட்ட எப்படி மாறுவானா? அவன் சத்துருவே நீ என்ன நல்லவன் நீ சொல்ல வேண்டியதில்லை. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டோன்னா ஆண்டு வசத்துக்கு எப்படி ஆரம்பித்த. இப்போ பாருங்க, ஒவ்வொரு வசத்தை படிக்கிறோம், அந்த படிக்கும் போது வசனம் என்ன சொல்லி கொடுக்குது? இப்போ ஆபிரகாம் கொடுத்து படிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் என்ன பேசுறாரு? சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆனால் இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்பொழுது கர்த்தர் தெளிவுபடுத்தி பேசுறாரு, நான் சொன்னது சொன்னதாம்பா, உன் ரத்தத்தில் இருந்தால் உனக்கு சந்ததி எழும்பும். அதனால தான் அந்த அடாப்ட் இதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது இல்லை. எத்தனை பிள்ளை வேணும்னு வளர்க்கலாம், ஆனால் அவன் சந்ததிங்கிறது உன் ரத்தத்தில் தான் வரணும். கர்த்தர் எழுவு பண்ணுவார். அது ஆண்டவர் சித்தம், அது ஆண்டவருடைய சித்தம். அப்போ இந்த வார்த்தை எடுத்துக்கிடணும், அப்படியே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். இதுக்கு ஆதரவு ஒரு வார்த்தை காட்டுற பாருங்களேன். லூக்கா விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த வார்த்தை இந்த இடத்துல சகரியாவும் எலிசபெத் எந்த இடத்துலயாவது எங்களுக்கு கற்பத்துக்காணி வேணும் கேட்டாங்களா? ஆனா ஆண்டோட சமூகத்தில் என்ன வைக்கிறாங்க? விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தை பலி செலுத்துறார்கள். ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அவங்க அங்க நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்ய இவனுடைய மனதிற்கு வேண்டியதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனால் தான் மனுஷ முகத்தை பார்க்கிறான். கர்த்தரின் உள்ளத்திற்கு தேவைகளை அறிகிறார். என் பிள்ளை என்ன தேவையோடு வந்திருக்கிறான், இன்னைக்கு என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறான் என்பதை கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். இவங்க இருக்க ஒவ்வொருக்கும் தேவை இருக்குது. டீச்சரை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, ரகசிய பிரியாக கேட்டால் அவள் சொல்லுவா, எஸ்தர் சொல்லுவா, ஜோஸ்பின் சொல்லுவா, சிஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்ம சொல்லுவான். என்ன எஸ்தர்க்கா கேட்ட பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய லிஸ்ட்லாம் இருக்கணுட்டு. இவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, இவ்வளோ கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட போய் சொல்றது? இது ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி சூழ்நிலை கடந்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவோ தேவைகள் எவ்வளவோ இருக்கும். இப்போ நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் என் தேவையை நான் நினைக்காம, என் தேவையை நினைத்து நான் கர்த்தர் சொல்லாமல், நான் ஆண்டவர் சொல்கிற விஷயம், ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும், ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும், நான் உமக்குள்ள நிலைத்திருக்கிற கிருபை தாரும், உடைய வசனத்தை பின்பற்ற கிருபை தாரும், வசனப்படி நடக்கிற கிருபை தாரும். நான் ஆண்டவர் இடத்துல என் விண்ணப்பத்தில் வைக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்குறாரு, என் வேண்டுதலை நிறைவேற்றுகிறாரு. இப்போ நான் கேட்கல, ஆனால் எனக்கு எல்லாம் நடக்கும். அப்போ தேவ சமூகத்தில் வந்து பாரத்தில் வச்சிருங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு, சும்மா கொடுக்கல. பயப்படாதே, நீ என்ன செய்யப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதே இல்லை. அப்போ ஆபிரகாம் வெட்கப்படுத்த விட்டாரா? வெட்கப்பட விடவே இல்லை. ஒரு நாள் வெட்கப்பட விடலை. தாவீதை வெட்கப்படுத்த விட்டாரா? இவ்வளோ பெரிய எனக்கு ரொம்ப அது ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொன்னால், அதை கொஞ்சம் யுத்தத்தை கவனிச்சு பாருங்க. பட்டயம் தடிகளும், ஆனால் வெறும் மனுஷன் ஓடி 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 ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த கேள்வி தான் வருது, எவ்வளோ நாள் தானா இவங்களுக்கு பயந்து ஓடுறது ஐயா? அந்த கேள்வி நம்மள வருது இல்லை? எவ்வளோ தான் ஓடுது? எவ்வளவு நாள்னு கேட்காத, எப்போ கர்த்தர் உன்னை உயர்த்த நினைக்கிறாரோ அது வரை ஓடு. எப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அது வரை ஓடு. கர்த்தர் லிமிட் வச்சிருக்கிறார். அந்த வேலை வரும்போது, அதனால எல்லாத்துக்கும் காலங்கள் வேலைகள் சொல்லுகிறது. ஒருத்தர் அநியாயம் பண்ணிகிட்டே இருக்கான்னு பாருங்களேன். நிறைய அநியாயம் பண்ணுறான், அவன் நல்லாவே இருப்பான், அவனுக்கு நல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உங்கள் மனதில் நீங்கள் நினச்சி இவ்வளவு அநியாயம் செய்கிறான்ட்டு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னால், அவனை நியாயத்திற்க தேவனை கொடுக்குற காலங்கள். அது காலங்கள்.
கொஞ்சம் கர்த்தர் பொறுமையாகவே இருக்கிறாரு. இப்படியா இன்னைக்கா மனம் திரும்பிடுவான், நாளைக்கா மனம் திரும்பிடுவான் அப்படின்னு காலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே தான் சவுலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. தாவீதை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தாவீதை நீ ஓடு, பரவாயில்ல, எதிர்த்து நிற்காத. இப்போ பாருங்க, கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்த பிறகு கூட நீ அவனை தொட்டுறாத, நீ ரத்தத்தை சிந்திராத, அவன் அநியாயம் செய்யட்டும், ஆனா நீ அவனுக்கு பதிலாக அநியாயம் செய்திராத. கர்த்தர் நியாயம் விசாரிக்கலையா? தாவீது குடும்பம் நாளுக்கு நாள் விரித்தெழுந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துங்க. பயப்படாதீங்க. கர்த்தருடைய வசனப்படி நடக்க 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 நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் விருத்தி அடை செய்வாரு. ஆனா தாவீது சவுலுடைய குடும்பம் சொல்கிறாரு, நாளுக்கு நாள் குறியிட்டே போச்சது. உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்தோ தேவ சித்தம், தேவடி சித்தம். இப்ப வாசிங்க இன்னொரு வசனத்தை, 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசம் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான். என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் மீண்டும் வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். இப்போ இவங்கள ரொம்ப நாள் யார் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? ஆசீர்வாதம் இல்லாம. எவ்வளவு எதிர்பார்த்துருவாங்க, ஆண்டவருக்கா வேலை செய்யறோம், ஆண்டவருக்கா வேலை செய்யறோம், ஆனா எனக்கு என்ன இல்லை. இந்த கவலை உள்ள இருந்திருக்கும், இந்த ஏக்கம் உள்ள உட்கார்ந்துட்டே இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. சோர்வுக்கு இடம் கொடுத்துறாங்க. ஏன்னா நிறைய சோர்வு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே நீ முட்டாள் மாதிரி நன்மை செஞ்சுட்டே இருக்கிறிய, அவன் உனக்கு இப்படிலாம் பண்ணுறான், என்ன டீச்சர் இந்த வார்த்தை வருவா வராதா? உனக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? அவன் என்ன புத்தியா ஞானமா அறிவா செய்கிறான், உங்களுக்கு புரியவே இல்லைன்னுட்டு நம்ம சொல்ல வேண்டிய, எனக்கு புரியாமல் இருக்கிறப்ப நல்லதுப்பா, ஆனால் ஆண்டவருக்கு புரியும். எனக்கு புரியுதோ புரியலையோ, என்னை குறித்து ஆண்டவருக்கு புரியும். ஒரு காலம் வரும், அன்றைக்கு கர்த்தருக்கு பதில் கொடுப்பார். அதுவரை நான் நன்மை செய்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமல் செய்யணும், சந்தேகப்படாமல் செய்யணும். கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அந்த ஆசாரி ஊழியத்தில் கர்த்தர் பேசுறாரு. அந்த வசனம் மீண்டும் படிங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுது? அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். அடுத்து அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பார். ஆமே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் சின்ன காரியம் இல்லைங்க, ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் செய்கிறவர், ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தருக்கு முன்னாடி பெரியவனாக இருப்பார். இன்னொரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், வாசிப்போம். அதே 1ஆம் அதிகாரத்து 30ஆம் வசனம். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் கிருபையினாலே கொடுக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய நீதியினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. அதனால பயப்படவே வேண்டாம். நீ முகம் இணைச்சிப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? அப்போ ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். மாம்சம் வேலை செய்யும் போது தேவனுக்கு இடம் கொடுக்காத நீட்டார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சங்கள், நீ சொந்த யோசனை இப்படிலாம் வேலை செய்யும்போது அப்படி வேண்டாம். ஆண்டவர் கர்த்தர் சொன்னது நிறைவேறும். சவுலையும் தாவீதை எடுத்துக்கிட்டான். சவுலை கர்த்தர் என்ன செய்தாரு? விருத்தி அடை செய்தார். எது நிமித்தம் விருத்தி அடை செய்தாரு? தாவீதனுடைய மன விருப்பத்தின்படி செய்யாமல் சத்துருக்களை என்ன செய்கிறாரு? அவர் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறார். அப்படி பிராணனை தன் பிராணன் போல நினைக்கிறார். அதனால தான் தாவீதுடைய பிராணனை சத்துரு கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. அதனால தான் இப்படி சொல்லுவோம், எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். என்னத்தை செய்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அடிச்சிடலாம்.
சகரியா வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனை. நான் ஊழியம் செய்கிறோம், ஆனால் என்ன இல்லாமல் இருக்கிறோம், ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறோமே. ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் சரியான காரியத்தை செய்தார். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. வெக்கப்படவே மாட்டோம். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரும் மனைங்க அப்படி முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை வெக்கப்படுத்தவே மாட்டீங்கப்பா, என்னை வெக்கப்படுத்தவே மாட்டீங்க. நான் ஒரு இன்னசென்ட், நான் ஒரு பேதையாக இருக்கிறேன். இந்த உலகம் பலவிதமான அறிவில் நிறைஞ்சிருக்குது, உலக அறிவில் நிறைய நிறைந்திருக்குது. நான் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு என்ன செய்யனே தெரியல, யாரும் எனக்கு புரிந்து கொள்ள முடியல, என் முன்னாடி நிற்கிறவங்க யாருன்னு தெரியல, என்னோட பேசுறவங்க யாருன்னு தெரியலப்பா. ஆனால் எனக்கு உண்மை தெரியும், என் ஆண்டவர் எனக்கு தெரியும். அவர் என்னோடு பேசுகிறவர், அவர் என்னோடு பேசுகிறவர். நீர் எனக்கு சொல்ல பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, நீ வெக்கப்பட மாட்டான்னு சொல்லிடுறப்பா. ஐயா, குடும்பத்தின் நிலையில நான் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாடிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. இப்போ அந்த பாரத்தை உம்மிடத்தில் கொண்டு வைக்கிறேன். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறை தருவேன்னு சொன்னீரையா. என் குடும்பத்தை முடிவு எடுக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறையா. நான் இப்படி செய்தா எப்படி ஆயிருமோ என்று யோசிக்கிறேன், பயப்படுகிறேன் ஐயா. இப்பொழுது இந்த காரியத்தை இப்படி சமுத்திரம் வைக்கிறேன், என் மகள் காரியத்தை வைக்கிறேன், மகன் காரியத்தை வைக்கிறேன் ஐயா. என் கணவனுடைய, என் மனைவியுடைய, என் சகோதரனுடைய எல்லா காரியத்தை வைக்கிறேன் ஐயா. என் தொழிலை வைக்கிறேன் ஐயா, என் எதிர்காலத்தை வைக்கிறேன் ஐயா. எல்லாவற்றும் பாரத்தை உமக்கு முன்பாக கொண்டு வைத்து விட்டேன். நீர் அதை விசாரியும், நீர் அதை விசாரியும். நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். நான் வெக்கப்படவே கூடாதப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்படுவதில்லை. எதிர்வித விசுவாசத்தோடு நன்றி சொல்கிறீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் வெக்கப்பட்டு போக மாட்டேயா, என்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டீரையா. ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது ஐயா, நான் ஒன்றும் எனக்கு தெரியாதப்பா. ஆனால் ஒன்றே ஒன்று தான் தெரியும், என் இயேசு நல்லவர், என் பிதா நல்லவர், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் உதவி செய்வார். அதனால் என் பாரத்தை எல்லாம் கொண்டு வச்சுட்டேன். இப்போ நீங்கள் எந்த கவலையோடு வந்தீங்க, எந்த பிரச்சனையோடு வந்தீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வச்சிருங்க. இது தேவ சமூகம், இங்கே வச்சிருங்க. நீங்கள் இது புறப்பட்டு போகும்போது நம்பிக்கையோடு போகணும். நான் ஏனி வெக்கப்பட மாட்டேன். நீங்கள் அடுத்த வாரம் இதே இடத்துல சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். கர்த்தர் சாட்சி சொல்லும்படியாக நடத்தணும். ஏசப்பா உங்கள் மேலே எல்லா பாரத்தை வைக்கிறோம். சபையாராக நாங்கள் உங்களுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் மேலே வைக்கிறோம். கவலைகள் எல்லாம் மேலே வைக்கிறோம். இதில் என்ன பேசுவது தெரியல, என்ன முடிவெடுக்கிறது தெரியல, அந்த பாரத்தை மேலே வைக்கிறேன் ஐயா. வருத்தப்பட்டு பாரத்தை முக்கர்வழி சொல்லிடுறேன். வருத்தப்பட்டு தூக்கம் இல்லை, வருத்தப்பட்டு வியாதி, எல்லா பாரத்தையும் இடத்துல வைக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கிருபையினால, இரக்கத்தினால நன்மைகளை நீங்கள் ருசிப்பீங்க, அனுபவிக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.